அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். தினமும் 30 கேள்விகளாக. இன்று பார்த்தீங்கன்னா 32ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். அகரவரிசை. கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக. என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? பா வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷனில் அப்படியே பாட்டு வாங்க. கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக. சரியான வரிசை பார்த்தீங்கன்னா பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ என்பது சரியான அகரவரிசை. இதற்கு ஆப்ஷன் பி சரியான ஒன்று. ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. லாஸ்ட் வீடியோ பதிவில் ஆ கொண்டு முடித்தா அது பெயரச்சம்னு பார்த்தோம். இதில் வினையெச்சம். வினையெச்சம்னா ஊ மற்றும் ஈ கொண்டு முடிஞ்சால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினையெச்சம்னு சொல்லுவோம். பாருங்கள், இதில் நீங்கள் ஆடி ஈங்கிறது முடியும். அதனால் இதுதான் ஆடிங்கிறது வினையெச்சம். இதில் ஆடுதல் தொழிற்பெயர். ஆடிய ஆடிய பையன்னு கூட சொல்லலாம். அது என்ன வரும்? உங்களுக்கு பெயரெச்சமாக வரும். ஆடினான்ங்கிறது வினைமுற்று. இதில் கொடுக்கப்பட்டது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆடி என்பது வினையெச்சம். ஊ அல்லது ஈ கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நாவாய் வங்கம். ஒரே பொருளை தரும். இதில் ஆலி, சுழி, ஆலி, ஆலி, கப்பல், பேருந்தெல்லாம் தவறான ஒன்று. வல்லினம் மிகா இடத்தை காண்க. இதில் இரண்டுமே முக்கியம். சந்திப்பிழையிலெல்லாம் வல்லினம் மிகா இடம் மிகும் இடங்கள் பார்த்துருக்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் மிகா இடம். இதில் என்ன வரும்? கனா கண்டேன் இக்கு வரும். தனிச்சிறப்புக்கு இப்பு வரும். பூப்பந்தல் தனிச்சிறப்பு. கனா கண்டேன். இதில் வல்லினம் மிகா இடம் பார்த்தீங்கன்னா குடிதண்ணீர் என்பது சரியான விடை. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது இதில் இப்போ இல்லை. விழாக்களின் போது இசை கருவி இக்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எதுன்னா அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். சந்தி பிழையற்ற தொடர் ஆப்ஷனில் 1 மற்றும் 4 சரியானது. விழாக்களின் போது இசைக்கருவிகள் இங்கே இக்குவல்ல. அதே மாதிரி 10 பாடல்கள் இதில் செகண்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கிடையாது. 1 மற்றும் 4 சரியான ஒன்று. சீர் இளமை. இதை சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா சீர் இளமை. இதற்கு சீர்கூட்டல் இளமைங்கிறது தான் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. கூகுளில் செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா சில பேர் இது ஒரு பண்பு தொகை சீரிளமை, அதனால் சீர்மை கூட்டல் இளமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் படி பார்த்திங்கன்னா சீர்கூட்டல் இளமை என்பது தான் சரியான ஒன்று. ஒருமை பன்மை பிழை. இதில் நம்ம பார்த்தது தான் தான்னா எங்கே வரும், தாம்னா எங்கே வரும். இதில் குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தான் என்பது எதற்கு வரும்? ஒருமைக்கு வரும். இதே பார்த்திங்கன்னா தாம் என்பது பன்மைக்கு வரும்னு பார்த்தோம். இதில் தானில் நம்ம என்னென்னு பார்த்தோம்? தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் ஒருமை. இதே தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தம அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தமதுங்கிறதெல்லாம் பன்மைக்கு வரும். அப்போது குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் பண்ணால் தான்னா ஒருமை, தாம்ங்கிறது பன்மை. தானில் என்னென்ன வரும்? தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனதுன்னு வரும். பன்மையில் தாம்ங்கிறது பார்த்திங்கன்னா தாம், தம்மை, தம்மால், தமக்கு அப்படிங்கிறதெல்லாம் தமது இதெல்லாம் பன்மைக்கு வரும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் சரியானது ஒன்றுன்னு அப்படி எதுன்னு பாருங்கள். உயிரெழுத்துகள் 12
கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ இதில் சரியான ஒன்று உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பதுதான் சரியான தொடராகும். சரியான கூட்டப்பெயர் இது மரபு சொல்லுக்கு வரும். வேலமரம் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேலந்தோப்பு, வேல மரங்கள், வேலங்காடு, வேலக்கொல்லை. இதற்கு சரியான ஒன்று எதுன்னு பாருங்க. வேல மரத்திற்கு சரியான மரபு தொடர் பார்த்தீங்கன்னா வேலங்காடு என்பது சரியான ஒன்று. தொகையின் வகை என்ன? பெரிய மீசை சிரித்தார். பெரிய மீசை சிரித்தார். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகைக்கு வரும். இதற்கு சிவப்பு சட்டை வந்தார். அப்போ சிவப்பு சட்டை அணிந்த ஒரு பெரிய மீசையுடைய ஒருவர் வந்தார். பொற்கொடி வந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகையை குறிக்கும். பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகையாகும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. சிறு சீரு. சிறுன்னா என்ன, சீருன்னா என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல சிறுங்கிறது சிறுமியை குறிக்கும், சீருங்கிறது பாய்தலை குறிப்பதாகும். பொருந்தா இணையை கண்டுபிடி. விடை மற்றும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. மறைவிடை. மறைவிடைனா அது மறுத்து கூறும் விடை. உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் தான். விளையாட வரையான்னா கால் வலிக்கும் அப்படின்னு வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவல், இதுவும் சரிதான். சுட்டு விடை உடன்பாட்டு கூறும் விடை. அதாவது உடன்பட்டு கூறும் விடைங்கிறது தவறு. சுட்டு விடைனா அதற்கு சுட்டி காட்டும் விடைதான். ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. அப்போ இதுல சுட்டு விடை என்பதுதான் பொருந்தாத இணையாகும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இதற்கு செயப்பாட்டு வினை என்னவா வரும்? இதுல பாத்தீங்கன்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது என்பதுதான் செயப்பாட்டு வினை தொடராகும். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இதில் ஆப்ஷன்ல பாருங்க. காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். காலப்பெயர் செம்மை என்பது தவறு. சினை பெயர் கண் என்பது சரி. பண்பு பெயர் ஆண்டு என்பது தவறு தான். தொழிற்பெயர் ஆடுதல் என்பது சரி. ஆப்ஷன்ல ஏ மற்றும் சி கமா டி என்பது சரி. பி கமா காலப்பெயர் செம்மை தவறு. சினை பெயர் கண் இதில் ஆப்ஷன்ல இது வரல. பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஆடுதல். பி கமா டி என்பது சரியான ஒன்று. இதில் ஆப்ஷன்ல இது வரல. அப்போ காலப்பெயர் பொருத்தமற்றதான் கேட்டிருக்காங்களா? சரி. அப்புறம்னா காலப்பெயர் செம்மை ஏ சரி. அதே மாதிரி பண்பு பெயர் ஆண்டு நானே மாற்றிட்டேன், சாரி. ஏ கமா சி என்பது சரியான ஒன்று. நான் பொருத்தமானதுக்கு ஆன்சர் பார்த்துட்டேன். பொருத்தமற்றது ஏ மற்றும் சி ஆகும். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. மா மான்னா விலங்கு, இதையும் குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மா என்பது பெரிய என்பதை குறிப்பதாகும். மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை. கூகை என்ன பண்ணும்? கூகை ஆப்ஷன்ல கூகை குளரும் என்பதுதான் சரியான விடை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இதுல திருக்குறள் வணிகத்தின் நேர்மையை பற்றி குறிப்பிடுகிறது. சதுரகராதி என்னும் தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் ஆவார். முடியரசன் இயற்றாத நூல் எந்த நூல்? இதில் இந்த நூல்லாம் ஞாபகமே வந்திருக்கும் நம்மளுக்கு. பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது.
நீலமேகம் என்பது அவர் இயற்றாத நூலாகும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் பாரதிதாசன் ஆவார். கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் என்பது சரியான விடையாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். அப்படின்னா இது கண்ணகி கட்டுரை எழுதவில்லைன்னு வரல, எதிர்மறை வாக்கியம் கிடையாது. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். அப்படின்னா அவ எழுதாம இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாகும். எடுப்பு இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? எடுப்பு எடுத்தல், கண்டிப்பா இதற்கு என்ன வரும்? முடித்தல் என்பது சரியான எதிர்ச்சொல். தண்டளிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தண்டளிர் பதம் இதை நம்ம எப்படி பிரிப்பன்னு பாருங்க. ஆப்ஷன்ல தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், இது மாதிரி 2 சுழியின் வரப்ப நம்ம அவசரப்பட்டு இதைத்தான் போட்டிருப்போம். அதனால தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் ஆவார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு ஆப்ஷன்ல கிபி 1730 ஆண்டாகும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்ன? நம்ம தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் ஆப்ஷன்ல இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கு. அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்குது, எனக்கு உணவு வேணும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும். ஆப்ஷன்ல அம்மா பசிக்கிறது எனக்கு, அதாவது பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் என்பதுதான் இதற்கு சரியான விடை. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும், பேச்சு வழக்கில் இப்படி தான் சொல்கிறோம். இதை அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் என்பது எழுத்து வழக்கா நம்ம சொல்லுவோம். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இதில் நம்ம ஆப்ஷனில் பார்த்தா இதில் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, இது வராது. அதே மாதிரி இதுவும் வராது. இதில் அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இதில் உங்களுக்கு ஆச்சரியக்குறி வரல. சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று. கலை சொல்லால் பொருத்துக. லிங்குஸ்டிக்ஸ், ஃபோனாலஜி, ஜேர்னலிசம், ஆர்த்தோகிராஃபி இதனுடைய பொருத்தி சரியான ஆப்ஷன்ல பாருங்க. லிங்குஸ்டிக் மொழியியல், ஃபோனாலஜி ஒளியியல், ஜேர்னலிசம் இதழியல், ஆர்த்தோகிராஃபி என்பது எழுத்திலக்கணத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 30 கேள்விகள் என்று பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.